நீங்க சொல்ல நினைக்கிறது சொல்லலாம் ப்ளீஸ். நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன். அவர் என்ன சட்டசபையில் சொன்னாரோ அதுக்கு உண்டான ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குன்றத எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ரெக்கார்டு. இன்னைக்கு டேட்டில் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பரவி இருக்குன்றதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அது சரியா தப்பான்றது இப்போ நம்ம விவாதிக்கிறோம், அது தனி. நான் என்ன சொல்கிறேன், இங்கே அவர் அக்செப்ட் பண்ணியிருக்காருன்ற, ஆமாம் இருக்குன்றது அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அதை நான் உண்மை அவர் நினைச்சிருந்தா உண்மையை மறைச்சிருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஓகேங்களா, அது பண்ணணும்னு அவர் நினைக்கல. அவர் இருக்கிறபடி சொல்லியிருக்காரு. அதை இன்னொருத்தங்க எழுதி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அதை மூட கொண்டு போகிறது இல்ல சார். ஆபீசர் சொல்லி அக்செப்ட் பண்ணியிருக்காரா சார்? அவருக்கு இருக்கிற டேட்டாவை பேஸ் பண்ணி தான் அவர் சொல்லியிருப்பார். அவர் டேட்டா இல்லாம அதை சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டேட்டாவா? டேட்டா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எந்த டேட்டா இருக்கும்? டேட்டாவே அவர் கையில இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா சார்? பிடிக்கிறதுக்கு தான் டேட்டா இருக்குமே தவிர பரவி இருக்கிறதுக்கெல்லாம் எப்படி? நீங்க பிடிக்காததுக்கு எங்க இருக்கும் டேட்டா உங்ககிட்ட? சார் இப்போ நீங்க அந்த விவாத மோடு கொண்டு போறீங்க. நான் சொல்றேன் சார், இல்ல நான் சொல்றேன் லாஜிக்கா தயவு செஞ்சு பேசுங்க. இப்போ ஒரு நீட் இருக்கறனால தான் ஒருத்தன் எடுத்துட்டு வராத அது மாட்டுது. ஒரு சிலது மாட்டுது, ஒரு சிலது மாட்டுதா இல்லையான்னு தெரியல. ஓகேங்களா, அது நீட் இருக்கனால தானே வருது. நீட் இல்லாம அவன் ஃப்ரெஷ்ஷா ஒரு மார்க்கெட்ல கொடுக்குறான். ஃப்ரெஷ்ஷா ஒரு மார்க்கெட்ல இது விற்கிறதுக்காக விற்கிறாங்க, கொண்டு வராங்களா? அதை ஒரு டிமாண்ட் இங்கே இருக்குது. அந்த டிமாண்டை பூர்த்தி படுத்துறதுக்கு தானே அவங்க இறக்குமதி பண்ணுறாங்களோ, இல்லை பார்டர் விட்டு கொண்டு வராங்களோ, ஏர்போர்ட்டில் கொண்டு வராங்களோ, கடல் வழியாக கொண்டு வராங்களோ. இங்கே டிமாண்ட் இருக்கிறனால தானே கொண்டு வராங்க. அந்த டிமாண்ட் இருக்குன்னா அப்போ இங்கே பரவி இருக்குன்னு தானே அர்த்தம். அது இல்லாமல் ஏன் வருது உள்ள? அது வரதை தடுக்க வேண்டியது கடமை. இன்னைக்கு நடக்கிற பாதி பிரச்சனைகள் அதனால நடக்குது. அதை சரி செய்வோன்னு இந்த அரசாங்கம் முடிவெடுக்குது. அதுக்குன்னு ஒரு தனி படையை உருவாக்கி இருக்கிறோம்னு சொல்லி சட்டசபை நம்ம சொல்றோம். இங்க பரவி இருக்குன்னு சொன்னாருன்ட்டு அதுக்குன்னு ஒரு தனி படையை உருவாக்கி இருக்கணும் கூட சேர்த்து சொன்னாரு. அதை பத்தி நம்ம ஏன் விவாதிக்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா ஒரு பேச்சுல நமக்கு தேவை எதுவோ அதை மட்டும் எடுத்து விவாதிக்கிறோம். அதுல எல்லாத்துக்கான பதிலும் அதுலயே இருக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நீங்க ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இங்க இவர் சொன்ன வார்த்தையை நம்பி இது பண்ண மாட்டாங்க. இங்க போதை இருக்கு, இங்க நம்ம எப்படி முதலீடு பண்ணலாம்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு கிரைட்டீரியா சொல்றேன். யோசிச்சா கூட அவர் பேசின பேச்சுல எல்லாம் அவர் சொன்னதுக்கான பதிலும் அதுலயே இருக்கு. நம்ம அதை தனியா ஒதுக்கி வச்சுட்டு இது நமக்கு எது வேணுமோ, எது கான்ட்ரோவர்ஷியலா இருக்கோ அதை மட்டும் எடுத்து விவாதிப்போம்னா தப்பு சார். அதே மாதிரி அவர் பேசுறது எல்லாமே இன்னொருத்தங்க எழுதி கொடுத்தது. அந்த அவர் ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இல்ல சார், அவர் ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர் தான் எல்லா காயும் நகர்த்துறாங்கன்னு இன்னும் புரியலன்னா அது புரியாதவங்களோட அறியாமை நான் நினைக்கிறேன். அவர் என்ன நகர்த்துறாரு? இந்தியாவிலேயே அதிகமான போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. 2600 போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேல இருக்குது. 1040 ஸ்பெஷல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது தமிழ்நாட்டுல. இந்தியாவில வேற எந்த ஸ்டேட்லயும் கிடையாது. பெண்களுக்காக ஆமா 741 பெண்கள் காவல் நிலையங்கள் தமிழ்நாட்டோட சிறப்பு தானே? ஆமாங்க, தமிழ்நாட்டோட சிறப்பு தானே. புதுசா எல்லாம் உருவாக்கல. இங்க யாரு இங்க புதுசா அவர்தான் புதுசா உருவாக்கிட்டாருன்னு எதுவும் சொல்லலையே. நீங்க சொன்னீங்களே இப்போ இவரு தான் செய்யறாருன்னு சொன்னீங்களே. இவர் தான் செய்யறாரு நான் சொல்லல. இவர் நீங்க அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதுக்கான கவுண்டர் மெஷர் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்ல வச்சிருக்காருன்னு நான் சொன்னேன். ஒரு படம் உருவாக்கி இருக்கிறோம் அவர் சொன்னாருன்னு சொல்றேன். நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் தப்புனா அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆங்கிள் எடுப்பீங்கன்னு கேக்குறேன். இது இந்தியாவோட பெஸ்ட் ஸ்டேட். இந்த ஸ்டேட்ல இந்த மாநிலத்தோட முதலமைச்சர் சட்டப்பேரவையில் நின்னு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம் சார். இன்னும் ஃபுல் பெஸ்ட் எல்லாம் போல. இதுதான் பெஸ்ட்ங்க. இதுதான் பெஸ்ட். இதுதான் நம்ம மனசுக்காக சொல்லிக்கலாம். இல்ல இல்ல ஓகேங்களா, தெரியலன்னா சொல்லலாம். இதுதான் மேபி அப்படி பார்த்தா கடல்லையும் பெஸ்ட்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, அப்படி சொல்லிக்கலாம். இந்தியாவிலே இதுதான் பெஸ்ட். இருக்கல ஜிடிபி இது உங்களுக்கு தெரியலனா படிச்சு தெரிஞ்சுக்கங்க. இந்த ஸ்டேட்ல நீங்க எந்த ஆங்கிள்ல சொல்றீங்க எல்லாத்துலயும் தெரிஞ்சுக்கிறேன் சார். நீங்க சொல்லுங்க சார். நீங்க எதுல நீங்க வேணா கேளு சொல்லுங்க சார். அப்ப ஜிடிபி எது சார் பெஸ்டா இருக்கு? ஜிடிபி மூணாவது இல்ல பெஸ்ட் மூணாவது மாநிலம் பெஸ்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நான் சொன்னேன். நீங்க இதுதான் பெஸ்ட்னு சொன்னீங்க. நீங்க விவாதிப்போம். ஒரு மாநிலம் பெஸ்ட்ங்கறத ஜிடிபி மாத்திரம் நிர்ணயிக்கிறது கிடையாது. எத்தனை பேர் எம்ப்ளாய்டா இருக்காங்க? நீதி ஆயோக்ல போய் உங்களுடைய சீஃப் மினிஸ்டர் பேசுனதை எடுத்து பாருங்க. தமிழ்நாடு தான் பெஸ்ட். இந்தியாவுல வேலைக்கு போகக்கூடிய பெண்கள்ல 40% அதிகமா இருக்கு. நான் ஐயோ பிரதர் கொஞ்சம் விடுங்க சார். சார் முரளி சார் ஏதாவது சொல்லுங்க. தமிழ்நாடு தான் பெஸ்ட் மாநிலமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இருந்தது என்பதை
சார் அவர் பொலிட்டீஷியன் அவர் சொல்லிட்டு போறாரு. நான் வந்து சொல்லுங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்க மறுத்துக்கோங்க பிரதர். சார் ஒரு நிமிஷம் தோத்து போயிருக்காங்க. தேர்தல் மட்டும் முடிவு பண்ணாது சார். பாஜக தலைவர்களும் தோத்து போயிருக்காங்க. காமராஜரும் தோத்து போயிருக்காரு. இந்திரா காந்தியும் தோத்து போயிருக்காரு. எல்லா துறையிலயும் எக்ஸெல் பண்ணிட்டோம்னு கேட்டா இருக்கு சார். இன்னும் கேப்ஸ் இருக்கு. இன்னும் ஃபில் பண்ண வேண்டிய கேப்ஸ் இருக்கு. நான் அதான் அட்ரஸ் பண்றேன். பட்ஜெட்டுக்காக 15வது நிதி கமிஷன் தர வேண்டிய பணம் 62,530 கோடி. இனி வர வேண்டிய பணம் பல ஆயிரம் கோடிகள் இருக்கு. அதே மாதிரி நீ அதாவது வெள்ள நிவாரணமாக கேட்டது வந்து 50,922 கோடி, கொடுத்தது ஒரு 1,151 கோடி. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க சமக்ரா சிக்ஷா ஸ்கீம், அந்த ஸ்கீம்ல இப்ப கூட விஜய் கேட்டு வந்து 2,152 கோடி கொடுக்கணும். அதே மாதிரி ரைட் டு எஜுகேஷன், குழந்தைகள் ஏழை குழந்தைகள் நல்ல பள்ளிக்கூடத்தில் சேருவதற்காக ரைட் டு எஜுகேஷன் சட்டத்தின் மூலமாக சேர்ந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய பணம் 617 கோடி இன்னும் வர வேண்டி இருக்கிறது. இதை எப்படி கேட்கலாம் என்று விஜய் அவர்கள் முடிவு செய்யட்டும். சண்டை போட்டு கேட்பாரா, சமாதானமா போய் வெறும் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வீட்டிலே இருப்பாரா அப்படிங்கறத அவர் தான் சொல்லணும். நான் என்ன சொல்றேன், இன்னும் எக்ஸல் பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்கு. நம்ம வந்து ஒரு இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா இங்க இருக்கிற முதல்ல வந்து இந்த லைக் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து இவ்வளவு இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து எல்லாருமே இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுங்க. எவ்வளவு ரெஜிஸ்டர் நீங்க உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசத்தோட ஒப்பிட்டு பாருங்க. நீங்க மத்த ஸ்டேட் நீங்க வந்து இருக்கிற தப்பு பேசாதீங்க. மீதி எல்லாம் தமிழ்நாடோட கம்பேர் பண்ணுங்க. தமிழ்நாடோட கம்பேர் பண்ணுங்க. என்ன தமிழ்நாடு சிறப்பாக இருக்கிற திராவிட கட்சிகளின் ஆட்சி, அது உண்மையை ஒத்துக்கங்க. அது அவரே ஒத்துக்கிறார் விஜய் சார். ஏதோ சொல்லுமா சார், நான் முடிக்கிறேன் சார். 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஜிஎஸ்டியை உடனடியாக எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று நேருக்கு நேர் கேள்வி கேட்ட தலைவர் எங்கள் தலைவர். அதாவது நீங்க போராட்டம் எதுக்கு இன்னும் நீட்டை பிடிச்சுதான் தொங்குறீங்க. இன்னைக்கும் இந்திய பிடிச்சுதான் தொங்குறீங்க. தொங்குங்க என்ன ஒண்ணு ஆகாது. தொங்கிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நீட்டை பிடிச்சு இந்தியாவில இருந்து நீங்க எங்க தேர்வு நடத்துறீங்க? தமிழ்நாட்டுல நான் பணம் கொடுத்திருக்கேன், நான் மருத்துவக் கல்லூரி ஆரம்பிச்சிருக்கேன், நான் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க யாருங்க மார்க் போடுறதுக்கு? குழந்தைகளை சாகடிக்கிறீங்க. படிக்க வச்சு மறுபடியும் சாகடிச்சிருக்கிற ஒரே அரசாங்கம் மத்திய அரசாங்கம், பாஜக அரசாங்கம்.